இதயம் கனிந்த பணிவான வணக்கம் அன்பர்களே. பகவத்கீதையை எளிமையான முறையில் புரிஞ்சுக்கிட்டு அதோட முழுமையான பலன்களை அடைய குருவருளும் இறையருளும் வேண்டி துவங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 4லிருந்து ஸ்லோகம் 29லேருந்து 32 வரைக்கும். முதல்ல ஸ்லோகம் 29. அபானே ஜுஹ்வதி பிராணம் பிராணே பானம் ததா பரே பிராணாபானகதிருத்வா பிராணாயாம பராயணாः. அடுத்து ஸ்லோகம் 30. அபரே நியதாஹாராः பிராணான் பிராணேஷு ஜுஹ்வதி சர்வேப்யேதே யஜ்ஞவிதோ யஜ்ஞக்ஷபித கல்மஷாः. அடுத்து ஸ்லோகம் 32. ஏவம் பகுவிதா யஜ்ஞா விததா பிரம்மணோ முகே கர்மஜான் வித்திதான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷ்யசே. ஸ்லோகம் 29 அர்த்தம்: சிலர் உள்வரும் மூச்சில் வெளியேறும் மூச்சை தியாகம் செய்கிறார்கள். சிலர் உள்வரும் மூச்சை வெளிச்செல்லும் சுவாசத்தில் வழங்குகிறார்கள். சிலர் பிராணாயாமத்தை கடினமாக பயிற்சி செய்கிறார்கள். உயிர் ஆற்றலின் ஒழுங்குமுறையில் முழுமையாக உள்வாங்கப்பட்டு உள்வரும் மற்றும் வெளிச்செல்லும் சுவாசங்களை கட்டுப்படுத்துகிறார்கள். ஸ்லோகம் 30 அர்த்தம்: இன்னும் சிலர் தங்கள் உணவை உட்கொள்வதை குறைத்து உயிர் சக்தியில் மூச்சை தியாகமாக வழங்குகிறார்கள். இந்த தியாகத்தை அறிந்தவர்கள் அனைவரும் இத்தகைய நிகழ்ச்சிகளின் விளைவாக தங்கள் அசுத்தங்களிலிருந்து தூய்மையடைந்தவர்கள். ஸ்லோகம் 32 அர்த்தம்: இந்த பல்வேறு வகையான தியாகங்கள் அனைத்தும் எவ்வாறு பிரம்மனை அடையலாம் என்பதை விவரிக்கின்றன. அவை பல்வேறு வகையான வேலைகளிலிருந்து தோன்றியவை என அறிந்து கொண்டு இந்த புரிதலுடன் நாம் விடுதலை பெற முடியும். இப்போது இதை சுலபமாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். இந்த ஸ்லோகத்தில் பிராணா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிராணா அப்படின்னா பிராணசக்தி, பிராணவாயு, உயிர் சக்தி அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடம்புல பஞ்ச பிராணா அப்படின்னு 5 வாயு சக்திகள் இருக்குது. இது பிராணா, அபானா, சமானா, உதானா, வியானா அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒவ்வொன்றும் நம்மளோட உடல் செயல்பாட்டுக்கு பொறுப்பு. இந்த பிராணசக்தி ஓட்டம் நம்ம உடம்புல சீராக இயங்கலைன்னா பலவிதமான உடல் உபாதைகள் ஏற்படும். ஸோ இதை சீராக்கிற ஒரு பயிற்சி இது பிராணாயாமம். பிராணாயாமம் என்பது மூச்சுக்காற்றை சமன்படுத்தும் நெறிக்கு கொண்டு வரும் ஒரு மூச்சு பயிற்சி. ரெகுலேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பிரெத், பேலன்சிங் த வைட்டல் எனர்ஜி ஃப்ளோ. இந்த 29வது ஸ்லோகத்தில் பகவான் இந்த பிராணாயாமத்தை சில பேர் யஜ்யமாக பண்ணி வெளியேறும் மூச்சில் உள்வரும் மூச்சையும் மூச்சை அடக்கியும் தியாகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறார். சுவாமி விவேகானந்தர் கூட இந்த பிராணாயாமம் பண்ணும்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை இன்ஹேல் வாங்கி நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை எக்ஸ்ஹேல் பண்ணி வெளியே விடுங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறார். ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் அப்படின்னு சொல்லப்படுற அக்குபஞ்சரில் இந்த பிராணசக்தியை சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சி அப்படிங்கிறது யூனிவர்சல் வைட்டல் லைஃப் எனர்ஜி, எல்லா உயிரினங்களுக்குள்ளும் பிரபஞ்ச அளவில் பரவி இருக்கு. சி ஃப்ளோஸ் த்ரூ த மெரிடியன்ஸ் இன் த பாடி கனெக்டிங் ஆல் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ். இந்த பிராணசக்தியை நம்ம உடம்புல 2 விதமாக உருவாகுதுங்க. ஒன்று மூச்சை சமன்படுத்துதலை, அதாவது பேலன்சிங் ப்ராப்பர் பிரீத்திங் த்ரூ பிராணாயாமா. 2வது நம்ம சாத்வீக உணவை ஜீரணிக்கிற மாதிரி நல்லா மென்று அரைச்சி சாப்பிடும்போது இந்த பிராணசக்தி உருவாகுது. ஹெல்த்தி பிராணா ரெகுலேட்ஸ் ஃபிசிக்கல் ஹெல்த் ஆஃப் த பாடி.
நம்ம புலன்களின் வழியாக என்ன உள்வாங்குறோமோ அது நம்ம பிராண சக்தியை பாதிக்கும். இன்டேக் த்ரூ த சென்சஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம என்ன உள்வாங்குறோமோ அது நம்ம பிராண சக்தியை பாதிக்கும். உதாரணத்துக்கு ஒரு துர்நாற்றம் கொண்ட உணவு வாசனை நம்ம நாசி வழியாக நுழைஞ்சா அது நம்ம மனசை பாதிக்கும். நான்வெஜ் சாப்பிடும்போது அந்த பிராணியோட வைப்ரேஷன்ஸ் நம்ம உடம்புலையும் மனசுலையும் ஒரு பாதிப்பை உண்டாக்கும். ஒரு இரத்த காட்சியை பார்க்கும்போது நம்ம மனசு கலங்கடிக்கப்படும். இப்படி மனசை பாதிக்கிற எல்லாமே நம்ம பிராணசக்தியை பாதித்து ஒரு இம்பேலன்ஸை உருவாக்கி ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூவாக நமக்கு தொந்தரவு கொடுக்கும். சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர் லீட்ஸ் டு டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாடுன்னு வரும்போது நாம் சோறு தான் முக்கியம் அப்படின்னு விதவிதமாக தேடுறோம், அளவுக்கு மீறி சாப்பிட்றோம், நேரங்கட்ட நேரத்தில் கண்டதெல்லாம் சாப்பிட்றோம். இந்த 30வது ஸ்லோகத்தில் பகவான் உபவாசம் அப்படிங்கிற ஃபாஸ்டிங் உண்ணாவிரதத்தை ஃபாலோ பண்ணி எப்படி யஜ்யமாக பண்ணுறதுன்னு சொல்கிறார். லங்கனம் பரம ஔஷதம்னு சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் சாப்பிடாம பட்டினி கிடந்தாலே பல வயிற்று உபாதைகளுக்கு மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஏகாதசி விரதம் அப்படின்னு ஒன்று வச்சு 15 நாளுக்கு ஒரு முறை உபவாசம் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் பழகுனாங்க. இதை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஜப்பான் சயின்டிஸ்ட் ஒருத்தர் நோபல் பரிசு வாங்கிட்டாருங்க. டாக்டர் யோஷினோரி ஓசுமி அப்படிங்கிறவர் தன்னோட ரிசர்ச்சில் நாம் ஃபாஸ்டிங் உபவாசம் இருக்கும்போது வயிற்ற பட்டினி போடும்போது நம்ம உடம்புல ஆட்டோஃபேகி அப்படின்னு ஒன்று உருவாகுது. அது என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற பாதிக்கப்பட்ட செல்களையும் நம்ம உடம்பு அமைப்பில் சிஸ்டத்தில் பயன்படுத்தாமல் இருக்கிற புரோட்டீன்களையும் அதுவே சாப்பிடுது, அந்த ஆட்டோஃபேகி சாப்பிடுது அப்படிங்கிறாரு. இது முக்கியமான உடல் இயக்கங்களை கட்டுப்படுத்துது. அதாவது கழிவுகள் சிதைக்கப்பட்டு மறுசுழற்சிக்கு வேஸ்ட் ரீசைக்கிளிங் ஆகுது. இது ஹெல்த்தியாக ஆரோக்கியத்தோட நோய் நொடி இல்லாமல் நம்ம வாழ்கிறதுக்கு உதவுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. 32வது ஸ்லோகத்தில் இந்த பல்வேறு வகையான யஜ்யங்கள் தியாகங்கள் எல்லாம் எப்படி பிரம்மனை அடையலாம் அப்படின்னு சொல்லி, இப்படி யஜ்யம் தியாகத்தின் ரகசியத்தை அறிந்து அதில் ஈடுபடுபவர்கள் பூர்ண சத்தியத்தை நோக்கி முன்னேறுகிறார்கள். அப்படி செய்யாதவங்க, அப்படி தியாகம் செய்யாதவங்க, சாக்ரிஃபைஸ் செய்யாதவங்க இந்த ஜென்மத்திலோ அடுத்த ஜென்மத்திலையோ மறுபிறவையிலையோ மகிழ்ச்சியை காண முடியாது அப்படின்னு ஸ்லோகம் 31 பகவான் சொல்கிறார். அதனால் நம்ம என்ன மாதிரியான லைஃப்பை வாழ்கிறோம் அப்படின்னு நம்மளையே நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இந்த வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ் சென்சரி ப்ளஷர்ஸ்லேருந்து விலகி நம்மளை சுத்தமாக வச்சுக்கிட்டு சாத்வீக உணவை சாப்பிட்டு பிராணாயாமம் உபவாசம் எல்லாம் ரெகுலராக பண்ணோன்னா யஜ்ஞம் பண்ண பலன் கிடைக்கும். நம்ம ஆன்மீக சக்தியை அதிகரித்து நம்ம ஸ்பிரிச்சுவல் பயணம் முன்னேற்றம் சுலபமாக வேகமாக இருக்குங்க. நல்லது. நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.